தேசத்தின் அதிபதியானதுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டி இருக்கிறேன். தமிழக முதலமைச்சர் அப்போது இருந்த எடப்பாடி பழனிசாமி விரோதமாகவே கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் கட்ட காலம் அதிகாரம் அவனை விட்டு விலை செல்ல கடவுள் கடவுள்னா அப்படியே ஆக கடவுள் என்பாங்க. ஆக கடவுள் அப்படி நடக்கும். அதிகாரம் அவனை விட்டு விலை செல்ல கடவுள். உத்தரவு விட்டுகள் நிறைவேறும். உத்தரவு போட்டாரு, ஏற்கனவே உத்தரவு போட்டார். போடுறது நடக்கும். 2020 எலெக்ஷன்ல எடப்பாடி பழனிசாமி தோற்பாருன்னு சொன்னா தோத்தாரு. முகாசி புதுசா வந்தாரு. அதே மாதிரி 2026 எலெக்ஷன்ல யார் முதலமைச்சர் என்பதை என் தேவனாய கருத்து கடவுள் தான் முடிவு செய்வாரு என்ன சொல்லுவாரு. நான் இதே மாமனிதன் இம்மாட்டோடு பேசுவேன். யார் முதலமைச்சர் பேசுவேன். உலக ஜனங்கள் தமிழ்நாடு ஜனங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் சொல்லவாதான் முதலமைச்சர் யாரும் ஆக முடியாது. புதிய தேசத்தின் அதிபதியோடு நான் உன்னை கூட்டி சேர்ப்பேன். என் பணி நீ செய்ய. கடவுள் பணி செய்யணும். முக்கியமான பணி கடவுள் வச்சிருக்கிறாரு. அதை பணி செய்வதற்காக புதிய தேசத்தின் அதிபதி கூட்டி சேர்ப்பு சொன்னாரு. ஆனா சேர்க்கல. காரணம்